கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பழைய மூணார் ஹெட்ஓக்ஸ் அணை அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா பாலத்தை திறந்து வைத்தார். கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பள்ளிவாசல் போதமேடு பகுதியை இணைக்கக்கூடிய புதிய பாலத்தின் திறப்பு விழா நடத்தப்பட்டது. கடந்த எல்டிஎஃப் அரசின் காலத்தில் தேவிகுளம் எம்எல்ஏவாக இருந்த அட்வொகேட் ஏ ராஜாவின் வளர்ச்சி நிதியிலிருந்து 6,75,00,000 ரூபாய் செலவில் பாலத்தின் வேலைகள் நிறைவு செய்யப்பட்டது. பாலத்தின் வேலைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து தற்போது பாலம் பொதுமக்களுக்காக திறந்து கொடுக்கப்பட்டது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா பாலத்தை திறந்து வைத்தார். படிக்கிற காலத்தில் இருந்து நான் போகக்கூடிய ஒரே பாலம் ஹெட்ஓக்ஸ். இந்த பாலம் அந்த காலத்தில் சின்ன வண்டி தான் போக முடியும். ஏன்னா பெரிய வண்டி இதில் போக முடியாது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாலம் இது 20 ஏக்கர் வரை நம்ம போகலாம். குஞ்சத்தண்ணி வழி அடிமாலி வரை செல்லக்கூடிய பாதைக்கு இது கனெக்ட் ஆகுது இந்த பாலம். அங்கே போகக்கூடிய மக்களுக்கு வாகனம் பெரிய வாகனத்திலையும் நம்ம செல்லக்கூடிய ஒரு தருணம் தான் இது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாலத்து வழி நம்ம பெரிய வாகனம் போக முடியாது. குஞ்சத்தண்ணி சுற்றி தான் நம்ம போகணும். இப்போ நம்ம எழுப்பமாக 20 ஏக்கர் போனாலும் சரி, போதமேடு போனாலும் சரி, எழுப்பமாக சின்ன வாகனமாக இருந்தாலும் சரி தான், பெரிய வாகனமாக இருந்தாலும். நிகழ்ச்சியில் தேவிகுளம் முன்னாள் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா, காங்கிரஸ் தலைவர்களான ஏ மணி, ஜி முனியாண்டி, மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஜெயக்குமார், மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் நெல்சன், தேவிகுளம் ப்ளோக் பஞ்சாயத்து தலைவர் ராஜேஸ்வரி மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.